சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக வாங்கப்பட்ட 625 மின்சார பேருந்துகளில் 200 பேருந்துகள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இல்லாததால் பணிமனையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போதிய ஓட்டுநர்களை பணியமர்த்தாமல் இருக்கும் விளம்பர திமுக அரசின் அவலத்தை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சென்னை மாநகர எல்லைகளில் அதிகரித்து வரும் காற்று மாசின் அளவை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த சில மாதங்களுக்கு முன் மின்சார பேருந்து சேவையை தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தொடங்கியது. இதற்காக தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த மின்சார பேருந்து சேவை முதலில் பெரும்பாக்கம், வியாசர்பாடி உள்ளிட்ட 2 பணிமனைகளில் இருந்து இயக்கப்பட்டது. முதற்கட்டமாக கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வியாசர்பாடி பணிமனையில் இருந்து 120 மின்சார பேருந்துகளை விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் இருந்து மின்சார பேருந்துகளை பராமரிப்பதற்காக புனரமைக்கப்பட்ட பணிமனையும் 135 தாழ்தள மின்சார பேருந்துகளும் தொடக்கி வைக்கப்பட்டன. ஆனால் பேருந்துகளை இயக்குவதற்கு தனியார் நிறுவன ஓட்டுநரும் நடத்துனரும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டு பேருந்து சேவை இயக்கப்பட்டது. இந்த 2 பணிமனைகளில் இருந்து இயக்கப்படுவதாக திட்டமிடப்பட்ட 60% பேருந்துகளை இயக்குவதற்கே போதிய நடத்துனர்கள் கிடைக்காத நிலையில் விளம்பர திமுக அரசு தற்போது மத்திய பணிமனையில் இருந்தும் பூவிருந்தவல்லி பணிமனையில் இருந்தும் மின்சார பேருந்துகளை இயக்க திட்டமிட்டு புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்துள்ளது. புதிய பேருந்துகளை இயக்க நடத்துனர்கள் தேவை என விளம்பரம் கொடுக்கப்பட்டும் இதுவரையில் பணியாளர்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நிலையில் மத்திய பணிமனையில் இருந்து வாங்கப்பட்ட புதிய மின்சார பேருந்து அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நடத்துனர்கள் கிடைக்காததால் பேருந்து இயக்கப்படாமல் பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் பெரும்பாக்கம் பணிமனையில் 60 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படாமல் உள்ள நிலையில் தற்போது மேலும் 2 பணிமனைகளில் புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு நடத்துனர்கள் இல்லாமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது விளம்பர அரசின் அலட்சியத்தையும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் கையாலாக தனத்தையும் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதனிடையே விளம்பர அரசும் போக்குவரத்து கழகம் துரிதமாக செயல்பட்டு இயக்கப்படாமல் இருக்கும் புதிய மின்சார பேருந்துகளை இயக்க உடனடியாக பற்றாக்குறையாக இருக்கும் நடத்துனர் பணிகளை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது.